ஹாய், டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம். இன்றைய ஆரோக்கியமான பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. நமது கால்கள் ஒரு நாளில் எத்தனை நிமிடங்கள் அந்த மண்ணில் நம் பூமியில் படுற மாதிரி நம்ம இருக்கிறோம்? அதாவது நம்ம செப்பல் போட்டுட்டு நடக்கிறத சொல்லலை, வெறும் காலோடு நம்ம பூமியோடு தொடர்பில் ஒரு நாளைக்கு எத்தனை டைம் நம்ம இருந்திருக்கிறோம். இப்போ நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா மண்ணே இல்லை, அவர்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் இல்லை, எல்லா இடத்துலையுமே ஃப்ளோர் இருக்குது. போனாலும் கூட செப்பல் போட்டுட்டு போகிறோம். மண்ணுக்கும் நமக்குமான தொடர்பு ரொம்ப ரொம்ப அறுந்து போச்சு, அப்படி தானே? அப்போ இந்த பூமியோடு நாம் எந்த அளவுக்கு தொடர்பில் இருக்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஊட்டச்சத்து நிறைவாக இருக்கும். இது இன்னொரு ஆங்கிளில் சொல்கிறதா இருந்தால், பெரும்பாலான நபர்களுக்கு எலக்ட்ரான் ஊட்டச்சத்துங்கிறது கம்மியாக இருக்குதுன்றத கவனிக்க வேண்டியது இருக்குது. அப்போ எலக்ட்ரான் ஊட்டச்சத்துங்கிறது என்ன? நம்ம பூமியில் எர்த்து போடுறோம் பாருங்கள். அப்போ நிறைய மின்கடத்திகள் எல்லாம் எர்த்து நல்லா இருந்துச்சுன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ராப்பராக எர்த்து ஒயர் இல்லைன்னு என்ன ஆகும்? சம்டைம்ஸ் அதிகமான மின் அழுத்தத்தின் காரணமாக அது பழுதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நமது உடலுங்கிற ஒரு அற்புதமான எந்திரத்துக்கு எர்த்து, பூமி தாயினுடைய மடியில் நம்ம படுத்து தூங்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நேச்சுரோபதியில் நிறைய வியாதிகளுக்கு மண் குளியல் மிக மிக சிறந்த ஒரு தீர்வாக, ஈரப்பட்டி மண்களை வந்து அந்த துணியில் பரப்பி அடி வயிற்றில் நெத்தியில் வச்சு நிறைய காய்ச்சல் முதலான வியாதிகளையுமே குணப்படுத்துகிற சிகிச்சைகள் நடந்துட்டு இருக்கு. அக்கு பஞ்சர், அதில் அக்கு ப்ரெஷரில் உள்ளங்கால்கள் அழுத்தத்தை ஏற்படுத்தி ஏகப்பட்ட வியாதிகளை இன்றளவுக்கும் அற்புதமாக சுகப்படுத்திட்டு இருக்கு. இது எல்லாமே எதன் அடிப்படையில் இருக்கு? இந்த பூமியினுடைய தொடர்பு, இந்த பூமி அந்த கால்களில் ஏற்படுத்துகின்ற அந்த அதிர்வு, அந்த எலக்ட்ரான், பூமியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எலக்ட்ரான் சத்துக்கள் அடிப்படையில் இருந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்பலாம் நம்ம அறிவியல் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக எல்லா ஜீவராசிகளும் இந்த இயற்கையோடு, பஞ்சபூதத்தோடு நேரடி தொடர்பில் அதிக நேரங்கள் இருக்கு, எக்ஸப்ட் the human being. அப்போ மனிதர்களாகிய நாம வளர வளர டெக்னாலஜி கூட அசுத்தம், இது வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடும்ன்ற பெயரில் பூமியிலிருந்து பெருமளவு விலகிட்டோம். இப்போ இதனால ஒருத்தருக்கு, சில பேருக்கு காய்ச்சல் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, முட்டு வலி பிரச்சனைகள், நரம்பு பிரச்சனைகள், ஆட்டோஇம்யூன் டிசார்டர், இதெல்லாம் மருந்து எடுத்து சரியாயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ தேவையில்லை. அது தொடர்ந்து மருந்து எடுத்துட்டு இருந்தாலும் எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கல, மருத்துவ செலவு அதிகமாயிட்டு போகுது, உடம்பு ரொம்ப பலகீனமாயிட்டு போன்ற நபர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவர்களை ஒரு நாளில் குறைந்தது ஒரு 1/4 மணி நேரம், 15 நிமிடங்கள் பூமியில நேரடி தொடர்புல நிக்கணும். அதுக்காக நம்ம வந்து எல்லா இடத்துலையும் குப்பை இருக்கு சார், சளி இருக்கு, துப்பி இருக்கிறாங்க, அசுத்தமா இருக்கு, ரசாயனங்கள் தெளிச்சிருக்கிறாங்க, அப்போ அதில் இன்ஃபெக்ஷன் வந்துடும், அந்த இடத்துல நிக்க சொல்லலை. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தோட்டமாக இருக்கட்டும், தோட்டம் இல்லையா, முன்புறம் சுத்தம் செய்யப்பட்ட பகுதியாக இருக்கட்டும், இல்ல பக்கத்துல நீர்நிலைகள் இருந்தால் அந்த நீர் கரை, அந்த ஈரமான அந்த கரைகளாக இருக்கட்டும், இல்லை ஒரு பச்சை புல்கள் இருந்துச்சு, அந்த புல்கள், அந்த இல்லை பக்கத்தில் பார்க் இருந்தால் அந்த பார்க்கில் ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு நடக்காம கொஞ்சம் வெறுங்காலோடு வேகமாக நடக்கணும், ஓடணும்னு கூட சொல்லலை. நீங்கள் ஒரு அங்கு பிரதட்சணம் பண்ணுற மாதிரி ஒரு 15 நிமிடங்கள் பூமியோடு நேரடி தொடர்பில், இந்த மொபைல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி, சுவிட்ச் ஆஃப் பண்ணி, ஃப்ளைட் மோடில் போட்டு கொஞ்சம் பூமியோட தொடர்பில் இருக்கும் பொழுது மிகச்சிறந்த வகையில் ஆரோக்கியமான மாற்றங்கள் தொடர்ந்து குறைந்தபட்சம் ஒரு 21 நாட்கள் இந்த ப்ராக்டிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக அற்புதமாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். எந்த விதமான செலவும் இல்லாமல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் பொழுது ஏன் அதை செயல்படுத்தி பார்க்கக்கூடாது? இப்போ இந்த ஒரு மெக்கானிசத்தை, இந்த ஒரு நேச்சுரலான இந்த ரிசல்ட்டை உணர்ந்த நிறைய நிறுவனங்கள் ஒரு காப்பர் பெட்டுங்கிற ஆங்கிளில் மொட்டை மாடிகள், அதாவது அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களுடைய பெட்டில் அந்த காப்பரில் சின்ன சின்ன ஒரு ஃபிலிம் மாதிரியான ஒரு கோட்டிங்கில் அந்த பெட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அந்த ஒயரை டைரெக்டாக பூமியில் லிங்க் பண்ணி அந்த பூமியோட எனர்ஜி கிடைக்குன்ற அளவுக்குலாம் பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஊர்லேயும் சீக்கிரமாக வந்துடும். அப்படி இருக்கும் பொழுது இயற்கையோட பூமி தாயினுடைய மடியில் சும்மா கடந்து பிறண்டு உருண்டாலே நிறைய ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும்னா, ஏன் இந்த வயலில் வேலை பார்க்குற நபர்கள் இருக்காங்க, அந்த சகதின்னு நம்ம சொல்கிறவன், அந்த மாதிரியான அந்த மின்சக்திகள் நிறைந்த அந்த பூமி தாயினுடைய மடியில் நம்முடைய வேலை செய்கின்ற விவசாயிகள் வந்து நம்மை விட மிகச்சிறந்த ஆரோக்கியத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அவர்கள் எப்பவும் நீரில் தானே இருந்துட்டு இருக்காங்க. சளி அலர்ஜியில் அதிகமாக வருதான்னு கேட்டால் பெரிய லெவலில் வர்றதில்லை. அப்போ எல்லா ஜீவராசி
ஜீவராசிகளுமே இயற்கையோடு காடுகள் எல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் இன்னும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு அடிப்படையான காரணம் பஞ்சபூதத்தோடு தொடர்பில் இருக்கிறது. ஆனால் நாம தான் அந்த ரப்பர் செப்பல் போட்டுட்டு, ஷூ போட்டுட்டு, சாக்ஸ் போட்டுட்டு மேக்சிமம் அதிலிருந்து நம்ம வந்து ஹைஜீனிக்குங்கிற பெயரில் விலகிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளில் ஒரு 15 நிமிடமாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுத்தமான, ஆரோக்கியமான, மின்னூட்டம் நிறைந்த அந்த மணல்களில் ஒரு 15 நிமிடம் இருங்க. அதுக்கும் வாய்ப்பு இல்லையா? அதற்கு தான் நம்மளுடைய தேசத்தில் பாரம்பரியமான ஆலயங்களில் போகும்போது செப்பல் கலத்திட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா ஆண்டவனுக்கு செருப்பு பிடிக்காதா? அப்படி கிடையாது. அது வெறும் பாதத்தோடு, வெறும் கால்களில் அந்த அதுவும் நீர்நிலைகளில் கால் நினைச்சிட்டு அந்த பாதத்தில் கருங்கற்கல்ல நடக்கும் பொழுதும் அந்த ஆற்றல் அபரிமிதமாக நமக்கு கிடைக்கும்ன்றது தான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்ற ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுன்ற அவசியம் இல்லை. என்ன சொல்லியிருக்கோம்? வெறுங்காலில் சுத்தமான தரை மண்ணில் பூமியில் கொஞ்சம் பாதத்தை 15 நிமிடம் வச்சு ஒரு 21 நாள் பாருங்கன்னு சொல்றதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா, நஷ்டம் இருக்கா? செஞ்சு பாருங்க, ரிசல்ட்டை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இதை செய்யாத நண்பர்களுக்கு இந்த பதிவை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவர்கள் வாழ்விலும், அவர்கள் ஆரோக்கியத்திலும், அவர்கள் ஆனந்தத்திலும் நாமும் ஒரு உற்ற துணையாக இருப்போம். அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம், ஜெய் கபீசா ஆயுர்வேதா. நன்றி.